அன்பே சிவம் அன்பே சிவம் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம் சுவிசூரி சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம் தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே இது பரவி கிடக்கும் காற்று பாசத்தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு சுவிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம் தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும் எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும் தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும் எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும் மண் சுமந்த வேணியர்கள் மறுபேரை உருவாக்கி காத்து வந்த அன்பே சிவம் கடும் துயரை போக்கும் தீனம் வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும் இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும் வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும் இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும் முத்தமிழை வாழ வைத்து எந்தமிழர் ஆண்டு வந்த இந்த மிகு பூமியையா வேண்டுவது சேவை ஐயா கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ ஏழைகளின் நல்வாழ்வில் ஓடி வந்து நீ உதவ என்னடா ஏன் தயக்கம் இது எங்களின் தமிழ் முழக்கம் என்னடா ஏன் தயக்கம் இது
சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. பரவி கிடக்கும் காற்று பாசத்தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுழிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். சுவிஸ்ஸெனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. பனி பொழிகின்ற நாட்டிலே சூரிச்சிலே ஆடும் பெருமானின் கூத்தினை நம்பிடு. அம்பலவாணனின் ஆடலை காணில் அடியவர் துயரங்கள் முடியும். சுந்தர அபிராமி குங்குமம் பூசி மங்களம் வாழ்வினில் பெருகும். சுவிஸ்ஸெனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. உந்தன் விழி நீரை அவன் போக்கி அழகாக்குவான். விடையேறி உடன் வந்து வினை நீக்குவான். உந்தன் விழி நீரை அவன் போக்கி அழகாக்குவான். தடையேதும் இல்லை என்று அவன் மாற்றுவான். இந்த குளிர் நாட்டில் உமையோடு முகம் காட்டுவான். அதிகாலை அவன் வாசல் ஏறும். இங்கு அழுதாலே துயர் போகும் பாரும். விதி கீறும் வரை கோடு மாறும். ஐயன் விழி பார்க்க நோயலாம் தீரும். சுவிஸ்ஸெனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. சுடுகாட்டில் நடமாடி அலைகின்றவன். இந்த சுவிஸ் நாட்டில் தமிழ் பேசி குழைகின்றவன். சுடுகாட்டில் நடமாடி அலைகின்றவன். இந்த சுவிஸ் நாட்டில் தமிழ் பேசி குழைகின்றவன். சிலையாகி சூரிச்சில் சிரிக்கின்றவன். அம்மை சிவகாமி அருகாக இருக்கின்றவன். தவிலோசை செவி வீடும் போதில் சைவ தமிழ் சங்கம் வழி சொல்லும் காதில் அபிராமி அருள்வாசம் வீசும். தில்லை நடராசன் குரல் இங்கு பேசும். சுவிஸ்ஸெனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. தாய்நாடு நோய் கொண்டு துடிக்கின்றதே. ஐயோ தமிழ் வீடு துயர் கொண்டு வெடிக்கின்றதே. தாய்நாடு நோய்
நோய் கொண்டு துடிக்கின்றதே, ஐயோ தமிழ் வீடு துயர் கொண்டு வெடிக்கின்றதே. வாய்க்கொண்டு தேவார இசை மீட்டிடு, எங்கள் வலி தீர வழி என்ன என கேட்டிடு. வழியெல்லாம் பரமேசன் தீர்ப்பான், அகதி என வாழும் அவலங்கள் சாய்ப்பான். வழியெங்கும் மலராக பூப்பான், கேட்டவரம் தந்து நிழலாகி காப்பான். சுவிஸ் எனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. பனி பொழிகின்ற நாட்டிலே சூரிச்சிலே ஆடும் பெருமானின் கூத்தினை நம்பிடு. அம்பலவாணனின் ஆடலை காணில் அடியவர் துயரங்கள் முடியும். சுந்தர அபிராமி குங்குமம் பூசில் மங்களம் வாழ்வினில் பெருகும். சுவிஸ் எனும் நாட்டிலே சூரிச்சிலே வாழும் சுந்தர மூர்த்தியை கும்பிடு. நகர் வாழ்ந்திருக்கும் சுந்தரேசா, எங்கள் ஊரை சென்று சேர்வது போ சொல்லேசா. பனி நிலத்தில் உறைந்திருக்கும் பரமேசா, எங்கள் இனிய மண்ணை இனியொரு கால் காண வரந்தா. வாரி அள்ளி போட்டு விட்டார் புதைகுழியில், தேர்ந்திடுமோ துயர் விழியில். வாரி அள்ளி போட்டு விட்டார் புதைகுழியில், இனி வாழும் வரை தேர்ந்திடுமோ துயர் விழியில். நாதியற்று போனதையா எங்கள் சனமே, நாதியற்று போனதையா எங்கள் சனமே. நகர் வாழ்ந்திருக்கும் சுந்தரேசா, எங்கள் ஊரை சென்று சேர்வதெப்போ சொல்லேசா.
அற்றார் அழிவசதிரித்தல் 2025 இப்போது நாடாவட்டி ஆரம்பமாக இருக்கிறது. சூர்ச்சரல்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் நடத்தும் அற்றார் அழிவசதிரித்தல் 2025 தாயக இசைச் சங்கமம் தாயக உணவு கண்காட்சி இப்போது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த தாயக உணவு கண்காட்சியினுடைய நாடாவை பெற்றதற்காக ரகு அவர்களும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருவருமாக இணைந்து திறந்து வைப்பார்கள். இதோ அற்றார் அழிவசதித்தல் 2025. இப்போது தாயக உணவு கண்காட்சி ஆரம்பமாகி இருக்கிறது. உங்களுக்குரிய உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் அரை மணி நேரத்தில் கலை நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதுவரை அன்பே சிவம் அன்பே சிவம் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம் சுவிசூரி சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம் சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம் தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே தீய
தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்றப் பிறந்த புயலே. இது பரவி கிடக்கும் காற்று பாசத் தமிழர் மூச்சு, 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுழிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்விட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயர் ஓட்டும் அன்பே சிவம். யுத்தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும். யுத்தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும். மண் சுமந்த மேனியர்கள் மறுபேரை உருவாக்கி காத்து வந்த அன்பே சிவம். கடும் துயரை போக்கும் தீனம் காத்து வந்த அன்பே சிவம், கடும் துயரை போக்கும் தினம். வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும். வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும். முத்தமிழை வாழ வைத்து எந்தமிழர் ஆண்டு வந்த விந்தை மிகு பூமியையா, வேண்டுவது சேவை ஐயா. விந்தைமிகு பூமி ஐயா, வேண்டுவது சேவை ஐயா. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ, அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ, அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. ஏழைகளின் நல்வாழ்வில் ஓடி வந்து நீ உதவ என்னடா ஏன் தயக்கம், இது எங்களின் தமிழ் முழக்கம். என்னடா ஏன் தயக்கம், இது எங்களின் தமிழ் முழக்கம். சுழிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்விட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயர் ஓட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, அன்பே சிவம், அன்பே சிவம். ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்றப் பிறந்த புயலே. அன்பே சிவம், அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்றப் பிறந்த புயலே. பரவி கிடக்கும் காற்று பாசத் தமிழர் மூச்சு, 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுழிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்விட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயர் ஓட்டும் அன்பே சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.
உங்களுக்கு நாவுக்கு சுவையான தாயக உணவுகளை பெற்று நீங்கள் உண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே செவிக்கும் உங்களுடைய விழிக்கும் அழகான கலை நிகழ்வுகள் இந்த அரங்கிலே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் ஆரம்ப நிகழ்வாக பொதுச்சுடர் ஏற்றல் நடைபெற இருக்கிறது. பொதுச்சுடரினை ஏற்றுவதற்கு எங்களுடைய தேசத்துக்காக நீண்ட காலமாக உழைத்த சிவபாதம் பாலன் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைக்கின்றோம். இந்த அரங்கிலே பொதுச்சுடர் ஏற்றப்படுகிறது. விழாவில் அடுத்ததாக விழாச்சுடர் ஏற்றல். விழாச்சுடர் ஏற்றுவதற்காக சைவ தமிழ் சங்க தொண்டர்கள் திருமதி தவபாலன் சாந்தினி தேவி குடும்பத்தினரை அன்போடு இந்த அரங்கிற்கு அழைக்கின்றோம். தேவாரம் பாடப்பட இருக்கிறது. தேவாரம் பாடுவதற்காக சைவ தமிழ் சங்கத்தினுடைய மூத்தோர் திருத்தொண்டர் சபையைச் சேர்ந்த ஓதுவார் திரு சாம்பசிவம் செல்லர் அவர்களை அன்போடு வேலை கலைக்கின்றோம். விழாயடிமை உமக்கையாளாய் பிறரை வேண்டாதே மூடாதீ போல் உள்ளே கலன்று முகத்தால் மிக பாடி ஆளாயிருக்கும் அடியங்கள் ஆளாயிருக்கும் அடியங்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்த போதீரே இல்லாய் அடிமை உமக்கேயாளாய் பிறரை வேண்டாதே வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கரியோன் நீ வேண்டி என்னை பணி செய்தார் யான் அதுவே வேண்டி நல்ல வேண்டும் பொருள் உண்டனில் அதுவும் முன்றன் விருப்பன் ஒன்றோ ஏகநாயகனை இமயவர்க்கரசை என்று இருக்கமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வனற்கருளி பொன்னடித்து மிகையாய்ந்த வேகநாயகனை மீதிருமீழி விழலின் செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிறேன் யானே சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் தேவடிக்கு ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதாக பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மணவாளன் பாரும் விசும்பும் அறியும் பரிசுதான் பல்லாண்டு கூறுதுமே நன்மை பெரு அருந்தறியே வந்தடைந்த நல்லூரில் மண்டு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தடும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூடினான் சிவ
அவசாரத்தை பட்டுளராதே அறியாத வஞ்சனை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவோனே இவமாமுகந்தன கிளையோனே இவமான் மடந்தை தமிழ் சிவமாலை தந்த சற்குருநாத சிவமாலை தந்த சற்குருநாத திரு ஆமினங்குடி பெருமாளே வான்முகில் வளர்வைக மதிவளம் துறக்க மன்னன் கொன்முறை அரசு செய்ய குறைவிலாதிர்கள் வாழ்ந்த நான் வரையறுங்களோங்க நற்றவமும் வெளிமல்ல மேன்மைகள் செய்வனி விளங்குக உலகமெல்லாம் உன்னோ பார்வதி பதையே. எல்லோரையும் மனதில் நினைத்து அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்வோம். சைவ தமிழ் சங்கத்தினுடைய 31வது ஆண்டும் அன்பே சிவத்தினுடைய 15வது ஆண்டில் அற்றார் அடிபசதித்தல் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் சைவ தமிழ் சங்கத்தினுடைய இளம் தொண்டர் சபையினரும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய பஜனை குழுவும் இணைந்து ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தினை உருவாக்கியிருந்தோம். சென்ற ஆண்டு எங்களுடைய எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலோடு அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாத உளமை தயவு செய்து எல்லோரும் எழுந்து நின்று இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மதிப்பளித்து அந்த பாடலோடு எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போ. இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரம் கோர்ப்போ. எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போ. முந்து தமிழே உனக்கு முதல் வணக்கம். உயிர் மூச்சினில் என்றும் தமிழே நிறைந்திருக்கும். முந்து தமிழே உனக்கு முதல் வணக்கம். உயிர் மூச்சினில் என்றும் தமிழே நிறைந்திருக்கும். கொஞ்சு தமிழ் அஞ்சு நிலம் விஞ்சு தமிழே. ஒளி பஞ்சு தமிழ் மஞ்சு தொட உஞ்ச தமிழே. புங்கு தமிழ் உந்து தமிழ் முந்து தமிழே. எங்கள் சைவ தமிழ் சங்க தமிழ் தங்க தமிழே. எங்கள் சைவ தமிழ் சங்க தமிழ் தங்க தமிழே. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போ. இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு. அன்பினால் கரங்கோப்போ. எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போ. சனிச
ரிசரி கரிக மக பமகரி நிரி சனிதப நதனி ததக பமத பமரி மக பமகரி சரி 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 கமபதனி சப்ப சரி சரி கமபதனி சப்ப சரி சரி கமபதனி சப்ப. கொஞ்சு தமிழ் அஞ்சு நிலம் பிஞ்சு தமிழே ஒளி பஞ்சு தமிழ் மஞ்சு தொட புஞ்ச தமிழே பொங்கு தமிழ் உந்து தமிழ் முந்து தமிழே எங்கள் சைவத் தமிழ் சங்கத்தமிழ் தங்கத் தமிழே. தமிழ்தான் அனைத்திலும் முதல் மேன்மை, இந்த உலகறியும் தமிழ் மொழியின் வாண்மை, சொல் தூய்மை, தமிழ் அனைத்திலும் வெல்ல காரணம் வாய்மை, ஆறுமுக நாவலரும் விபுலானந்தரும் உயிராய் போற்றிய மொழி எங்கள் சின்னத்தம்பி புலவரும் சோமசுந்தர புலவரும் வாழ்த்தி வணங்கிய செம்மொழி, மூவேந்தர் ஆண்டமொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, காவிய தலைவன் மொழி, எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மூவேந்தர் ஆண்ட மொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, காவிய தலைவன் மொழி, எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போம். இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு, அன்பினால் கரம் கோர்ப்போம். எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போம். இது மூவேந்தர் ஆண்ட மொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, இது காவிய தலைவனின் உயிர்மொழி, இந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மொழிதான் இனத்திற்கே அடையாளம், சொந்த மொழி இழந்தால் இனமே அழிவாகும். மொழியினிற்காகவே பெரும் தியாகம் செய்த முதலினம் தமிழினம், அதுவே ஓர்மம். தமிழிசை பாவிலும் செந்தமிழர் நாவிலும் தன்னாட்சி புரியும் தொன்மொழி, நாங்கள் அமுழ்தென சூட்டுகின்ற தூய தமிழ் பெயரிலும் நனி சிறந்து ஓங்கும் நன்மொழி. மூவேந்தர் ஆண்டமொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, காவிய தலைவன் மொழி, எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. மூவேந்தர் ஆண்ட மொழி, இது மாவீரர் மொழிந்த மொழி, காவிய தலைவன் மொழி, எந்த காலத்திலும் செழிக்கும் செம்மொழி. வந்தனம் சொல்லி சந்தனம் கொடுத்து வந்தோரை வரவேற்போம். இது செந்தமிழ் பேசும் தமிழ் பண்பாடு, அன்பினால் கரம் கோர்ப்போம். எங்கள் அரும் தமிழ் மொழி காப்போம். சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய 30வது ஆண்டில் வெளியிடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து, இதனுடைய வரிகளை எங்களுடைய தாயக கவிஞர் வேலனையூர் சுரேஷ் அவர்கள் வரிகள் அடிக்க, அதற்கான இசையினை எங்களுடைய ஈழத்து இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள் இசையமைக்க, எங்களுடைய சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இளந்தொண்டர் சபையினரும் எங்களுடைய
மூத்தோரும் இணைந்து இந்த பாடல்களை பாடியிருந்தார்கள். இந்த பாடலை பாடியிருந்தார்கள் தமிழ்தாய் வாழ்த்தினை. எங்களுடைய நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக ஆசியுரை வழங்க சிவகாமநிதி சிவஸ்ரீ பாபதேவ கைலாச குருக்கள் ஐயா அவர்கள், அதாவது எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். திருவாக்கம் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கம் வீடும் பெருக்கும் உருவாக்கம் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் உப்புவர்த்தம் கை. எல்லாம் வல்ல முதற்பரம்பொருள் விநாயக பெருமானை மனதிலே வணங்கி பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய பொற்பாதங்களை பணிந்து எங்கள் நெஞ்சிலிருந்து அகலாத ரகுநாத குருக்கள் ஐயா அவர்களையும் மனதிலே நிறுத்தி எங்களுடைய உன்னத ஈழ நோக்கத்திற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களையும் இத்தருணத்திலே நினைவிலே நிறுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற சைவத்தமிழ் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கும், தமிழீழ விடுதலை புலிகள் சுவிஸ் கிளை பொறுப்பாளர் திரு ரகு அவர்களுக்கும், அவர்களுடைய சபையோர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் மற்றும் கலைஞர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி, சைவத்தமிழ் சங்கம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சிவத்தொண்டர்களாக இருக்கின்ற பார்வதியம்பாள் திருத்தொண்டர் சபையாக இருந்தாலும் சரி, மூத்தோர் சபையாக இருந்தாலும் சரி, இளந்தொண்டர் சபைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே லட்சியம், சைவத்தமிழ் சங்கம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக நின்று அதை வெற்றி பாதையிலே மிகவும் நிறைவாக செய்வது அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம். அவர்களுக்கும் இத்தருணத்திலே மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அற்றார் அழிபசித்தல் இந்த நிகழ்வானது ஒரு உயரிய நோக்கத்திற்காக வருடா வருடம் நடாத்தப்படுவது அன்பே சிவம் அறக்கட்டளை தாயகத்திலே பல சேவைகளை செய்து வருகின்றது. அதிலே உன்னதமான சேவையாக எங்களுடைய முன்னோர்களை பராமரிக்கின்ற, முகமாலையிலே அமர்ந்திருக்கின்ற சிவபுர வளாகம் மூத்தோர் இல்லம் பெரும் வளர்ச்சி கண்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உதவும் முகமாக இந்த அற்றார் அழிவசித்தல் நிகழ்வானது அமைகின்றது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே எந்த ஒரு இயற்கை அனர்த்தம் நடந்தாலும் முதலாவதாக சென்று அந்த களத்திலே உதவி செய்கின்ற சேவையினையும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்புடன் இதுவரை செய்து வருகின்றது. இந்த அற்றார் அழிவசித்தல் நிகழ்வானது சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இத்தருணம் நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதேபோல் இருக்கின்ற எங்களுடைய புதிய ஆலயம் மிகவும் விரைவாக அமைய வேண்டும். முகமாலையிலே இருக்கின்ற அந்த சிவபுர வளாகம் மென்மேலும் சிறப்புகளை கொண்டு பல உதவிகளை தாயக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானை இத்தருணத்திலே நிறுத்தி ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி. அற்றார் அழிவசித்தல் 2025 மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அடுத்ததாக வந்தோரை வரவேற்புரையை வழங்க சிவத்தொண்டன் திரு குமரவேள் முருகையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிவசித்தல் நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பில் வணக்கம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஆசியுரை கூறி அமைந்திருக்கும் சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் சிவன் ஆலய பிரதம குரு கைலாசநாத குருக்கள் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம்.
அதேபோன்று எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து சிவாச்சாரியார்களையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று ஆலய நிர்வாக சபையினரையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த விழா தொடக்கத்தில் வரவேற்பு விளக்கேற்றி வைத்த திருமதி தங்கராஜா தங்கரத்தினம் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று தாயக உணவு கண்காட்சியை திறந்து வைத்த திரு ரகுராம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த விழா சுடரினை ஏற்றி வைத்த தவபாலன் சாந்தினி குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் பொதுச்சுடரினை ஏற்றி வைத்த மூத்த செயற்பாட்டாளர் மற்றும் சிவத்தொண்டன் சிவபாதம் பாலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எப்போதும் சைவத்தமிழ் சங்கத்தின் கூட நிற்கும், எப்போதும் எமது மதிப்பிற்குரிய எமது உறவுகள் அனைவரையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று ஏனைய அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வின் தொடக்க காலம் தொட்டு இன்று வரை நிகழ்வு சிறப்புற நடைபெற பொருளாதார ரீதியில் எம்மோடு எப்போதும் தோளோடு தோல் நிற்கின்ற வர்த்தக பெருந்தகைகள், இந்த விழாவின் அனுசரணையாளர்கள் அனைவரையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு மேடை நிகழ்வுக்கான சிறப்பான நிகழ்வுகளை தர காத்திருக்கின்ற, இங்கே வருகை தந்திருக்கின்ற நடன ஆசிரியர்கள் மற்றும் இசை ஆசிரியர்கள், அவருடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று சாரங்கி இசைக்குழு இசை கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது இளந்தொண்டர் சபை இசை கலைஞர்கள் அனைவரையும் சைவத்தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று நாம் பெரிதும் மதிக்கின்ற சைவத்தமிழ் சங்கம் தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை எம்மோடு தோளோடு தோல் நின்று உழைக்கின்ற அனைத்து சைவத்தமிழ் சங்க தொண்டர் குழாம் அனைவரையும் மிகுந்த மரியாதையோடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சைவத்தமிழ் சங்கத்தினுடைய 31வது ஆண்டும் அன்பே சிவத்தினுடைய 15 ஆண்டிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது.